ஏய் அதை அப்படியே பின்னாடி போடு. அது அப்படியே பின்னாடி. சரி. ஓகே தான். மாயா எல்லாம் ரெடியா இருக்குல்ல? சௌகன், என்னோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பூல், தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கு. Thank God. நீ இல்லனா நான் என்ன பண்ணிருப்பேனே தெரியல. No problem. கேமராஸ்லாம் சோனாலி. சரி, கேமரா பொசிஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? எங்க இருக்கு? எஸ், எல்லாம் தயாரா இருக்கு. இங்க கிரேன்ல ஒரு கேமரா வச்சிருக்கோம். அப்புறம் ஒன்னு ஸ்டடி கேமரால இருக்கு. அப்புறம் ஒன்னு ஸ்டாண்ட் பைல இருக்கு. அது கெமிக்கல் பிளாட்ஃபார்ம்ல விரிச்சாச்சா? ஓ ஜான், அந்த வேலையை நான் எப்போ முடிச்சிட்டேன். அத போட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு. அப்ப இன்ஃபார்ம் பண்ணு. யாரும் அந்த கெமிக்கல் கிட்ட போக கூடாது, அது ரொம்ப ஆபத்தானதுன்னு. அப்பதான் சேஃபா இருப்பாங்க. ஜோஹான். சரி, சாம்சனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. அவன் சரியா தன்னோட ஸ்டண்ட்டை 2 மணிக்கு ஆரம்பிச்சே ஆகணும். அனுமலிக் ஜி சரியா 1:30 மணிக்கெல்லாம் இங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வரியா? ஸ்ருதி ப்ளீஸ், நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். கேன் வி டாக் லேட்டர்? ஜோஹான் ப்ளீஸ், இட்ஸ் அர்ஜென்ட். உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் ஒன்று பேசணும், அதுவும் இப்பவே. ஓகே, சரி வா. ஜோஹான். சொல்லு. ஜோஹான், நான் உன்கிட்ட சொன்னேன்ல, சாம்சன் இந்த ஸ்டண்ட் பண்றதுல இருந்து எப்படியாச்சும் நீ தடுக்கணும்னு. நான் அவன்கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். ஆனா அவனுக்கு தெரியும்ல, சாம்சன் அவனோட பிடிவாதத்தை மாத்திக்கவே மாட்டான்னு. அந்த கடவுளே நினைச்சாலும் அவனோட எண்ணத்தை மாத்த முடியாது. ஜோஹான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஸ்டண்ட் ரொம்ப ஆபத்தானது. அதுவும் இல்லாம 30 ஃபீட் உயரத்திலிருந்து தண்ணியில குதிக்கணும்னா, அதுவும் தான் மேல நெருப்ப வச்சுக்கிட்டு. யூ நோ வாட்? நீ ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். ஜோஹான். நீங்க என்ன பண்றீங்க? இத கீழே இருக்குங்க. இந்த பேனரை மேல போட சொல்லி யார் சொன்னது? நான் தான் சொன்னேன். நான் தான். Why? Do you have any problem? உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? சொல்லு. எனக்கு என்ன பிரச்சனை? அப்படி இருக்கவும் கூடாது. Because you know nothing. இந்த பேனருக்காக நம்மளோட ஸ்பான்சர் 2 கோடி கொடுப்பாங்க. Do you know what is 2 crores? ஆமா சாம்சன், ஆனா இந்த பேனர் உன்னோட ஸ்டண்டுக்கு நடுவுல வரதா? டேய், என்னடா பேசிட்டு இருக்க? என்னோட பேர் சாம்சங். சாம்சங் இந்த உலகத்திலேயே பெரிய திறமையானவன், எல்லாத்தையும் விட தைரியமானவன், எல்லாத்தை விடவும் நான் திறமைசாலி. இந்த பேனர் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. சாம்சன், உன் மூளை என்ன கெட்டா போச்சு? ஒண்ணு இது ஒரு ஆபத்தான ஸ்டண்ட். அப்புறம் இந்த பேனரால நீ அந்த ஆபத்தை இன்னும் அதிகமாக்குற. உன்னோட இந்த எண்ணத்தை தூக்கி குப்பையில வீசு. ஷட் யுவர் மவுத். எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஓகே? ஆனா சாம்சன், தேவையில்லாம பேசாத. Oh God. Come on, come on, come on, Samsung. You can do it. You can do it. Come on. இன்னைக்கு அப்படி ஒரு திறமையை காட்டு. அதனால அண்ணுமணிக்கு மட்டும் இல்ல, இந்த உலகமே வாயடிச்சு போய் நிக்கணும். Come on, Tiger, come on. ஹலோ. இப்போ உன் நிலைமை எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? சரி, இங்கே நான் ஒரு ஈவெண்ட்டுக்காக இப்போ வந்திருக்கேன். இல்லை இது ஒரு முக்கியமான வேலை தான். அது சரி, நீ என்ன லாஜிக்கில் வேலை பார்க்குறியா? அகர்வாலோட அந்த ஃபைலை அதை சேவ் பண்ணி வை. 1.5 மணி நேரத்தில் என் வேலை முடிஞ்சிடும். இந்த ஈவெண்ட்டும் இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். நான் வந்துடுறேன். ஓகே, குட் லாக், குட் லாக். ஹாய் சார். Thanks for coming. Hi sir. What a pleasure. Hello, how are you? Flowers for you sir. Thank you. பூவெல்லாம் கொடுக்குறீங்க. உங்க பேர் என்ன? அஞ்சலி sir. Nice to meet you அஞ்சலி. உங்க பேர் என்ன? ஜோஹான் சார். முதல்ல உங்களை தான் கேட்டிருக்கணும். ஆனா அவங்கள கேட்டதுக்கு காரணம் அவங்க முதல்ல பூ கொடுத்தாங்க. நீங்க பூ கொடுத்திருந்தா உங்களையும் கேட்டிருப்பேன். சரி, ஈவென்ட் இங்கேயா வேற எங்கேயாவது? No sir, near the pool. ஓ, இங்கே தானா? Yes sir. சந்தோஷம். அந்த கலைஞர் இங்க யாரு, எங்க இருக்காரு? சார் அங்க இருக்காரு பாருங்க. இவர்தான் சாம்சன். He is the one? Yeah. Hello. ஹலோ சார், வெல்கம் சார், வெல்கம். நீங்க சூப்பர் எக்ஸைட்டட் சார். உங்களுக்கு தெரியாது, நீங்க இங்க வந்தது என்ன மாதிரி ஒரு கலைஞனுக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா? எவ்வளவு இம்ப்ரெசிவா இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாம இருக்கு சாம்சன். எப்படின்னு கேள. எப்படி சார்? நான் ஒரு கலைஞன் சாம்சன். அப்புறம் நீ ஒரு கலைஞன். ரைட் சார். அப்புறம் எனக்கும் தெரியும், ஒரு கலைஞன் எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும்
அது அவன் எவ்வளவு முக்கியமா நினைப்பான்னு. அப்புறம் இன்னைக்கு எனக்கு என்ன தெரியும்னா, இன்னைக்கு ஒரு அற்புதமான ஸ்டண்ட்டை செய்ய போறேன்னு உங்க சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதே நேரத்தில் இந்த ஸ்டண்ட் எவ்வளவு முக்கியம்னு எனக்கு தெரியும். உன்னோட லைஃப்க்கு, உன்னோட கரியருக்கு, உன்னோட ஃபியூச்சருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன், அப்படி இந்த ஸ்டண்ட்டை நான் நினைச்ச மாதிரி நீ செஞ்சிட்டா, நான் உன்னை என்னுடைய ஷோ என்டர்டைன்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போவேன், உன் திறமையை வெளிப்படுத்துவேன். ரியலி சார், நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நான் என்னோட துணிச்சல உங்ககிட்ட முழுசா காட்டுவேன் சார். இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து வாயடிச்சு போய் நிப்பாங்க. அண்ட் ஒன் மோர் திங் சார், என்னுடைய இந்த ஸ்டண்ட்டை என்னோட கண்ணை கட்டிக்கிட்டு நான் செய்வேன் சார். எஸ். டோன்ட் டூ தட் சாம்சன். டோன்ட் டேக் எனி ரிஸ்க். ஏன்னா ஐ பிலீவ் உயிர் இருந்தால் இந்த உலகமே இருக்கும். சாம்சன், டோன்ட் டேக் சச் a டேஞ்சரஸ் ரிஸ்க். நீ செய்ய வேண்டிய ஸ்டண்ட்டை மட்டும் செய்ய, அது போதும். கண்ணெல்லாம் கட்டிக்கணும்னு அவசியமே இல்லை சார். இதை நீங்களே சொல்றீங்க சார். உங்களுக்கே தெரியும், ஒரு கலைஞனோட உயிர் அவனோட கலையில தான் இருக்கு. கலை இல்லைன்னா உயிர் இல்லை சார். ஆனால் உயிர் இருந்தால் இந்த உலகமே இருக்கும்ல. உயிர் இல்லாமல் போயிட்டா அப்புறம் என்ன இருக்கும்? பட் சார், ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டேக் சச் a ரிஸ்க். எதுவும் நடக்கலாம். எது செஞ்சாலும் ஜாக்கிரதையாக செய்ய. இந்த வாக்கு மட்டும் எனக்கு கொடு. சார், யூ டோன்ட் வரி. சாம்சங் கேன் டூ இட். இதுதான் உன் விருப்பம்னா அதுக்கப்புறம் உன் இஷ்டம். ஓகே, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ வெரி மச் சார். நான் முடிச்சு காட்டுறேன் சார். ஐ நோ தட். எங்கே போகணும்? சார் சார் ஹியர். ப்ளீஸ். ஸ்ட்ரைட்டாவா? யா. அப்போ நீங்களாம் ரெடியா? யா சார். ஓகே சாம்சன். தேங்க் யூ சார். சாம்சன் ப்ளீஸ், நீ என்ன பண்ற? நம்ம முதல்ல இப்படி டிசைட் பண்ணவே என்னோட இல்ல. விஷயத்துல எதுவும் பேசாத ப்ளீஸ். டுடே இஸ் மை டே. நான் இதை செய்ய தான் போறேன். சாம்சன் லிசன். சாம்சன், சாம்சன், நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க. சாம்சன், நீ ரொம்ப ஹேண்ட்ஸம். தொலைஞ்சிராத. யாரும் இருக்க மாட்டாங்க உனக்காக கொடுக்கக்கூடியவங்க. ரேன்சம். சாம்சன், பார்த்து போ. தேங்க் யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. சோகான், என்ன அங்க வரைக்கும் கூட்டிட்டு போ. சூப்பர் சூப்பர் சூப்பர். Come on, come on, come on. Hey. Oh. எங்க போனாரு? எங்க மறைஞ்சு போனாரு? சார், அவனுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. அவனுக்கு ஷாக் அடிச்சிருக்கு. இவனை இங்க காணோம். என்னாச்சு? என்னாச்சு? வாட் ஹேப்பனிங்? Sir. வாட் ஹேப்பனிங் ஹியர்? ஐ காண்ட் தெரியல அண்டர்ஸ்டாண்ட். என்னாச்சுன்னு. வாங்க அங்க போய் பாப்போம். எங்கே அவன்? இப்போ இங்கே தானே இருந்தான். நம்ம அங்கிருந்து பார்க்கும்போது இதில் ஏர் நான் இப்போ எங்கே போனான்? எனக்கு என்னமோ இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. இது உங்க புது விளையாட்டா என்ன? விளையாட்டா இல்லை ட்ராமாவா? ஐ ஹாவ் சம் டவுட் அபவுட் இட் பிகாஸ் ஹி வாஸ் ரைட் ஹியர். இங்கிருந்து எங்கே போனான்? வேர் இஸ் ஹி கான்? இது ஸ்டண்டோட ஒரு பார்ட். I don't trust you because இங்கிருந்து பேனர்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவனை காணோம். I want to call CID. I am going to call CID. ஹலோ CID, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. நான் என்னோட லொகேஷன் சொல்றேன். இங்க ஒரு பிரச்சனை.
இந்த பேனருக்கு பின்னாடி போனவர் காணா போயிட்டாருன்னு சொல்றீங்களா? அதாவது சார் நாங்கள் டவர் கிட்ட போகும்போது, அதாவது டவர் கிட்ட போனதும் அங்கே யாருமே இல்லை சார். அதாவது சாம்சன் அங்கேருந்து மறைஞ்சிட்டான். சாம்சன் அங்கே இல்லை. எங்கே போனாம எங்கே போனான்னு தெரியல. அப்படியா? விக்டிம் இங்கிருந்து மேலே ஏறி இருக்காரு அண்ட் அந்த கட் அவுட் கிட்ட போனவன மறைஞ்சிருக்காரு. ஆக நடந்தது எல்லாமே இந்த ஃபியூ டிஸ்டன்ஸில் தான் இருக்கு. ஆனா சார், ஆ? இந்த பேனர் 1 இன்ச் தான் அகலம். இங்க பக்கத்துலயும் ஓபனா இருக்கு. இந்த பேனருக்கு பின்னாடி மறையிறது ஆகாத காரியம். ஒருவேளை இந்த சாம்சன் பயந்து போயிருக்கலாம், இல்லனா அந்த ஸ்டண்ட் பண்ற எண்ணத்தை மாத்திட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? அதனால எஸ்கேப் ஆயிருப்பாரு. அட என்னையா நீ? ஒருவேளை பயந்து ஓடி இருந்தாலும் இங்கிருந்து எப்படியா ஓடி இருக்க முடியும்? அதான் சுத்தி இத்தனை ஆடியன்ஸ் இருந்திருக்காங்களே, யார் கண்ணிலையும் படாம எப்படியா? ஆமா சார். என்னடா இங்க மறையறது முடியாத காரியம். அப்புறம் இங்க நாலாப்புறமும் பாத்தீங்கன்னா வெட்ட வெளியா இருக்கு சார். இந்த சாம்சங் மறைஞ்ச கதை இருக்கு, அது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு சார். மறையறதா? ஒருவேளை இந்த ஆளு ஸ்டண்ட் பண்றதுக்கு பதிலா மேஜிக் பண்ணலாம்னு நினைச்சிட்டானோ? உனக்கு தெரியுமாமா? இல்ல சார், சாம்சன் சார் ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட், மெஜிஷியன் கிடையாது. அண்ட் சார், அந்த ஆள் மறையறதுக்கு முன்னாடியோ இல்ல அதுக்கு அப்புறமோ ஏதாவது வித்தியாசமா பண்ணனா ஞாபகம் இருக்கா? ஒரு லைட்டான சவுண்டு கேட்டுச்சு. மெட்டல் மேலே ஏதாவது பொருள் விழுந்தா டம்முன்னு கேட்கும்ல, அந்த மாதிரி கேட்டுச்சு. அப்படி மெலிசான சவுண்டு ஒன்று கேட்டுச்சு. அப்புறம் யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் எனக்கு இது ஒன்று ஞாபகம் இருக்குது. ஐ திங்க் நானும் அதை தான் கேட்டேன். பட் ஐ எம் நாட் ஷுவர். அவ்வளோ சத்தம் வந்தது, அவ்வளோ குழப்பம் இருந்தது. அப்போ அது கத்துற சத்தமா இல்லையான்னு ஐ வாஸ் லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்டு. கத்துற சத்தம் அப்புறம் மெட்டல் சவுண்ட். இந்த ஆளு மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா இங்க இருந்து யாரும் வெளியில போகல இல்லையா? நோ சார், நீங்க சொன்ன மாதிரி கேட் எல்லாத்தையும் மூட சொன்னீங்க. யாருமே இங்க வெளில போகல சார். அபிஜித் சார், 4 மணிக்கு எனக்கு ரெக்கார்டிங் இருக்கு. ப்ளீஸ், ஐ ஹாவ் டு ரீச் தேர். நான் இங்கே வந்தபோது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு எதிர்பார்க்கல. அங்கே ரெக்கார்டிங் எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க. கேன் ஐ கோ சார்? ஓகே சார், நீங்க கிளம்பலாம். Thank you. ஆனால் இதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா மறுபடியும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகே தானே? சார், அப்சல்யூட்லி. இந்த நாட்டோட சேவைக்காக அனுமலிக் எப்பவும் எந்த நிமிஷமும் தயாராக இருப்பான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. ரத்தம். சார், இந்த பக்கம் கொஞ்சம் வாங்கல. பேனருக்கு இந்த பக்கம். கொஞ்சம் கேமரால ஜூம் பண்ணுவா. எஸ் சார். ரொம்ப ரத்தம்லாம் ஒன்றும் இல்லையே. அங்கே லைட்டாக இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஒருவேளை இந்த ரத்தம் அந்த ஆள் தான் இருக்குமா? சார், அநேகமா அந்த ரத்த துளி அந்த க்ரூ மெம்பரோடது தான் இருக்கும். என்னம்மா சொல்கிறீங்க? யார் அந்த ஆள்? சார், ஒரு பையன் மேலே பேனர் கட்டிட்டு இருக்கும்போது அப்படியே கீழே விழுந்துட்டான். எங்க அந்த ஆளை வர சொல்லுங்க. சார், அவனை வீட்டுக்கு அனுப்பியாச்சு, ரெஸ்ட் எடுக்க சொல்லி. அந்த ஆள் அட்ரஸ் எங்களுக்கு வேணும். அண்ட் இந்த சாம்சங், அந்த ஆள் தனியாக இருக்காரா இல்லை அவருக்குன்னு ஃபேமிலி இருக்காங்களா? இல்ல சார், சாம்சன் கல்யாணமானவர். அப்புறம் அவரோட மனைவி ஸ்ருதி இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். அப்படியா? எங்க ஆமா கூப்பிடுங்க. சார். இல்ல சார், இங்க ஸ்ருதி இல்ல. கடைசியாக எப்போம்மா நீங்கள் அவங்கள பார்த்தீங்க? சார், நீங்கள் வர வரைக்குமே அவங்க இங்கே தான் இருந்தாங்க. என்னையா இது? நம்ம வந்த உடனே அவங்க காண போயிட்டாங்களா? அவ மேல ஒரு கண்ணு வைக்கணும். சோலன்கு ரத்தம் யாரோடது? சாம்சன் தான், டீனு தான்? ஆக்சுவலாக இந்த ரத்தம் சாம்சனோடது. சாம்சன் தான். ஆனா சார், சாம்சங்கோட போன்ல டவரே இல்ல, அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆனா இந்த கொலைய பார்த்தா எனக்கு என்னமோ வித்தியாசமா தோணுது. ரொம்ப குழப்பமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சாம்சங்க்கு ஒன்னும் பெருசா அடிபடலையே. சார், ஆ
பூர்வி, சார் சாம்சனோட மனைவி ஸ்ருதியை பத்தி எதுவும் தெரியல. அவங்க வீட்டுக்கும் திரும்பி போகல, போனையும் எடுக்கல. ஸ்ருதியை பத்தி தெரியலையா? ஒருவேளை சாம்சன் காணாம போறதுக்கு பின்னாடி ஸ்ருதிக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா? சார், ஆ நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சொல்லு. விழுந்ததுக்கு அப்புறம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது நான் அப்பதான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். இது அல்லு மணிக்கு இல்ல, என் வாசலுக்கு வெற்றி வந்திருக்கு நாக் பண்றதுக்கு. கேக்குதா? நீயா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாம்சன் பார்த்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல. நீ கவலைப்படாத, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல என்ன பண்ணுன்னு? போயிட்டீனோ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆட்டோ வந்துருச்சு, வா நம்ம போலாம். அப்படியா? அப்ப யாரும் ஒருத்தர் ஸ்ருதிக்கு உதவி பண்ணிட்டு இருக்கா. ஆனா சார், ஸ்ருதிக்கு யார் உதவி பண்ணிருப்பாங்க? அவங்க குடும்ப சம்பந்தப்பட்டவங்க யாரும் கிடையாது. அதனால என்ன? ஒருவேளை அது ஃப்ரெண்டா இருக்கலாம், நெருங்கின நண்பனா கூட இருக்கலாம். டீனோ, ஸ்ருதிக்கு உதவி செஞ்ச ஆளை நீ பார்த்திருப்பல்ல? ஆமா சார், நான் பார்த்தேன். உன்னால அவனோட ஸ்கெட்சை எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா? ஓகே சார், கண்டிப்பா பண்றேன். குட். நிக்கல், இவனை கூட்டிட்டு போங்க. அவன் சொல்றது அப்படியே ஸ்கெட்ச் பண்ணு. ஒருவே ஒன்னு பண்ணு. சாம்சங் காணாம போறதுக்கு முன்னாடி ஸ்ருதியோட போன் எங்க இருந்தது, ஸ்ருதி யாருக்கெல்லாம் போன் பண்ணா, ஸ்ருதிக்கு யாருக்கிட்ட இருந்தெல்லாம் போன் வந்துச்சு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் இம்மிடியேட்டா கலெக்ட் பண்ணு. சார், நான் ஸ்ருதியோட போன் டீடைல்ஸ் கேட்டிருக்கேன், ஃபேக்ஸ்ல வந்துட்டு இருக்கு. குட் ஜாப். சார், ஸ்ருதி இஷாவுக்கு தான் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா கால் பண்ணிருக்காங்க. அண்ட் இஷானோட ஃபோன் கடைசியா இங்க தான் காமிச்சிருக்கு. சார், இஷானோட ஃபோன் இங்க தான் பக்கத்துல எங்கேயோ இருக்கு. சார், இந்த சரௌண்டிங்ல தான் எங்கேயோ சிக்னல் காட்டுது. என்னையாச்சு அங்க பாத்தீங்களா? இல்ல சார், அங்கெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். சிக்னல் அந்த பக்கமா தான் காமிக்குது சார். ஏய், என்ன பாத்தே? இந்திரி, பாத்து. ஐயோ, ஜாக்கிரதை. என்னாச்சு? சார், ஐயோ, யாரோ கல்லால் அடிச்சிட்டாங்க. எவனு பார்க்கலாம் வாங்க. அங்க யாரையும் காணோம் சார். யாரும் இல்லையா? அப்ப எவன் சார் கல்லடிச்சிருப்பான்? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, வாங்க. காப்பாத்துங்க. சார், ஸ்ருதி. ஏய் நில்லு. எங்க போயிருப்பா? போய் தேடுங்க, போங்க. பாத்து சார். ஜாக்கிரதை. ஏய் வந்து குனிங்க. குனிங்க.
டென்ஷன் ஆகாத யூ ஆர் இன் சேஃப் ஹேண்ட்ஸ். ஐம் சாரி சார். எதுக்கு சாரின்னு கேட்குறேன். போன மாசம் தயா சார் காணாம போனப்போ நான் உங்களுக்கு எதிரா நிறைய பேசிட்டேன். தயா சார் மேல பட்ட குண்டு அது அபிஜித் சாரோடது. ஒரு ரிப்போர்ட்டை வச்சுக்கிட்டு மறுபடியும் அபிஜித் சார் மேல குற்றம் சொல்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அட பைத்தியமே, அதெல்லாம் நான் எப்போ மறந்துட்டேம்மா. இந்த ராணா சார் கூட எனக்கு இந்த சாரி கார்டெலாம் அனுப்புனாரு. எதுக்கு இதெல்லாம்? போலீஸ்காரன் தொழில் எல்லாம் சகஜம் இல்லையா? இல்ல சார், நான் உங்களை சந்தேகப்பட்டிருக்க கூடாது. தெரியுமா, தாரிகா அப்பல இருந்து என்கிட்ட கோவமா தான் இருக்கா. இப்ப வரைக்கும் என்கிட்ட பேசல. ஓ, மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. நான் அவகிட்ட புரிய வைக்கிறேன். ஒன் மோர் திங், நானும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். கோவத்தில் நானும் உன்னை அன்னைக்கு ரொம்ப திட்டேன் இல்லையா? அதான் அந்த கிரிமினலை நீ அன்னைக்கு ஷூட் பண்ணதுக்கப்புறமா நான் என்னமோ கோவத்தில் என்ன காரியம் பண்ணிருக்க? பைத்தியமா நீ? அறிவில்லை உனக்கு? ஷூட் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும் சென்ஸ் இல்லையா? இல்ல சார், நான் தப்பு செஞ்சுட்டேன் தான். ஆனா நீங்க ரொம்ப சரியா தான் பண்ணீங்க. சரி 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 விட்டுரு. நடந்ததெல்லாம் மறந்துடலாம். ஹாப்பியான மூமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கணும். சொல்லியா நிக்கில்? என்னடா சார்? என்ன இங்க பாருங்க சார். சாம்சங்கா? மை காட், அவன் பாடு இங்கே எப்படியா? சார் இது எப்படி சார் சாத்தியமாகும்? சார் சாம்சங் காணா போனது இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல, அது வியூவர்ஸ்க்கு முன்னாடி. அப்படி இருக்கும்போது அவனோட பணம் எப்படி இங்க வரும்? இதுக்கான பதில் அவங்க 2 பேரை தூக்குனா கிடைக்கும். இஷான் அண்ட் ஸ்ருதி. சார் உள்ள போலாமா? இல்லை, இப்போ வேணாம். நான் அபி சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். உன் நெத்தியில அடிபட்டிருக்கு. இப்படி செஞ்சது யாரு? உன்னோட புருஷனா? உள்ள வாமா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இங்க நீ பாதுகாப்பா இருக்கலாமா? உள்ள வாமா. நீ என்ன இங்க பண்ற? உனக்கு இவள தெரியுமா? இவ சாம்சனோட ஃப்ரெண்டு. நமக்கு பிரச்சனை கொடுக்கவே வந்திருக்கா. இங்க பாரு, நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. தப்பாலாம் ஒண்ணு நினைக்கல. நீ எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கண்டெய்னர் இது வரைக்கும் வந்துடுச்சு. அப்புறம் இப்போ மாதிரி மோபம் முடிச்சு இங்கே வந்துட்டியா? துப்பாக்கி கீழே போடுறா. ஓ, உன்னோட ஃப்ரெண்டும் வந்துட்டானா? நீங்க கொஞ்சம் எல்லாரையும் கூட்டிட்டு உள்ள போங்க. யாரும் எங்கேயும் போக கூடாது. சிஐடிஸ்டா. நீங்க சிஐடிஸா? சாரி சார், நீங்க சிஐடி காரங்களா? எங்களுக்கு தெரியாத நீங்க சிஐடிஸ். என்ன அதெல்லாம் இருக்கட்டும் விடு. அந்த சாம்சங் எதுக்குடா கொன்னீங்க? என்ன சார், சாம்சன் இறந்துட்டாரா? இந்த நாடகத்தெல்லாம்
சிஐடி கிட்ட வச்சுக்காத. அவரோட பணத்தை மறைக்கிறதுக்காக தானே நீங்க கண்டெய்னர் யார்டுக்கு போனீங்க. நீங்க என்ன பேசுறீங்க? சாம்சங்கோட பணம் கண்டெய்னர் யார்ட்லையா? ஏடா வாங்குற காசுக்கு மேல ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். இல்ல, நாங்க சொல்றது உண்மைதான் சார். எங்களுக்கும் சாம்சங்கோட மரணத்துக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. உண்மையா? அன்னைக்கு சாம்சங் அங்கிருந்து காண போனதுக்கு அப்புறமா நீ எங்கம்மா அங்கிருந்து காண போயிட்ட? சார், நான் அங்க இருந்து அப்படி ஓடலனா அவன் என்ன கொன்னிருப்பா சார். அப்புறம் சாம்சங் ஏன் உன்னை கொல்லணும்? ஆமா சார், அவன் என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்துவான் சார். அவனுக்கு தோன்றப்பெல்லாம் என்ன அடிப்பான் சார். பெல்ட்டால கூட என்ன அடிப்பான். இங்க பாருங்க. சார், அவனோட ஸ்டண்ட் ஏதாவது ஃபெயில் ஆயிருச்சுன்னா அவன் என்னதான் அடிப்பான். அப்ப நான் பயந்துட்டேன் சார். இந்த தடவையும் ஸ்டண்ட் ஃபெயில் ஆயிருச்சுன்னா அவன் என்னதான் அடிப்பான். அதனாலதான் நான் ஓடிட்டேன் சார். இப்படியும் அவன் என்ன அடிக்க வருவான்னு தான் நான் அங்க இருந்து ஓடிட்டேன் சார். ஸ்ருதி சொல்றது உண்மை சார். அதனால தான் நான் இவளை இங்கே கூட்டிட்டு வந்தேன். இங்க இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கணவனோட தொல்லையில பாதிக்கப்பட்டவங்க. இவனோட தலையில் 2 இடத்துல அடிபட்ட அடையாளம் இருக்கு. அப்புறம் இவனோட மூக்கெலும்பு உடஞ்சிருக்கு. அப்புறம் அபிஜித் கால்லையும் ஒரு இடத்துல அடிபட்ட தடம் இருக்கு. அது அநேகமாக எப்படி ஏற்பட்டிருக்கோன்னா ஏதாவது டவரில் ஏறும்போது ஏற்பட்டிருக்கணும். ஆனா டாக்டர் சார், சாம்சனுக்கு எப்படி இந்த மாதிரிலாம் அடிபட்டிருக்கும்? யார் கூடயாவது சண்டை போட்டிருப்பாரா? அப்படி இல்லை, அநேகமாக சாம்சங் எது மேலேயாவது ரொம்ப வேகமாக விழுந்திருக்கணும். விழுந்ததால தான் இந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கணும். மூச்சு திணறலுக்கான அந்த காரணம் என்னவா இருக்கும்? ஒருவேளை இவனை யாராவது கழுத்தை நெரிச்சிருந்தா கழுத்துல மார்க்ஸ் இருந்திருக்கும். அதுவும் இல்லை. அபிஜித், சாம்சனோட மூச்சு கழுத்து நெரிச்சதுனால நிக்கல. இவன் மூச்சு நின்னுது இவனுக்குள்ள ஆக்சிஜன் போகாததால தான். பார்க்க போனா இது எக்ஸ்பெக்டேஷனோட கார்னர். ஆனா சார், சாம்சங்கோட மரணம் மூச்சு திணறல் ஆச்சுன்னு எப்படி சொல்றீங்க? ஏன்னா அவன் போட்டிருந்த மாஸ்க்ல ஓட்டை இருந்துச்சு. ஆக்சிஜன் அது வழியா ஈஸியா போலாம். அது கூட சரிதான். சரி, மேல இந்த குழப்பத்தை தான் தீர்க்கவே முடியல. அப்புறம் இன்னொரு விஷயம், எங்களுக்கு இவனோட நெகத்துல இருந்து இந்த மெட்டலோட துளி சில கிடைச்சது. அப்படின்னா அந்த சம்பவம் நடந்தப்போ இந்த ஆளு ஏதோ ஒரு மெட்டல் பொருளை தான் நகத்தால நல்லா கீறி இருக்கிறான், அப்படிதானே? கண்டிப்பா அப்படிதான் தோணுது. ஒருவேளை இந்த மரணத்துக்கும் அந்த பேனருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு டவுட். அதுக்கு பின்னாடி தானே சார் மறைஞ்சிருக்காரு. ஸ்ருதி மேடம், இந்த பேனர் அப்புறம் இந்த ஷோ இதுக்கெல்லாம் இந்த ஆளுக்கு யார் பணம் கொடுத்துருப்பா? சாம்சனோட பழைய ஃபினான்சியர் கிங்ஸ்டன் கொடுத்தது. கிங்ஸ்டனா? சாம்சங் அப்புறம் இந்த ஆளு, இவங்க 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி? நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க 2 பேருக்குள்ள சண்டை இல்லை வேற ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா அதை பற்றி கேட்குறேன். சார், கிங்ஸ்டன் நேத்து தான் வந்தாரு. அவரு சாம்சன் கிட்ட பணம் கேட்டாரு. இங்க பாரு, தேவையில்லாம பேசிய நேரத்தை வீணடிக்காத. நாளைக்குள்ள எனக்கு பணம் வந்தாகணும். இல்லனா என்ன பண்ணுவ? சாம்சன் ப்ளீஸ், 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்படியே சண்டை போடுவாங்க. நீ எதுவும் பேசாத. நான் அங்க பேசிட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாம பேசாத. ஓகே? மரியாதையா பேச மாட்டியா? உனக்கு எதுக்குடா இவ்வளவு திமிரு? திமிருதான் என்னோட திறமையில திமிரு. ஐ அம் தி நம்பர் 1 ஜெயடெவில். ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன புரிய போகுது? உன்னோட திறமைக்கு என்னோட வாழ்த்துக்கள். எனக்கு என்னோட பணம் வேணும், அவ்வளவுதான். சல்லி பைசா கிடையாது. இங்க இருந்து போயிடு. இதான் உன் கடைசி முடிவா? இதான் என்னோட முடிவு. என்ன வேணுமோ பண்ணிக்க போ. சாம்சன், வாட்ஸ் ராங் வித் யூ? யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஷட் அப். சாம்சன், உன்னோட இந்த திறமைய இப்ப இந்த உலகமே பார்க்க போகுது. என் வெறுப்ப சம்பாதிச்சு பெரிய தப்பு பண்ணிட்ட. எவ்வளவு பணம்? 2 கோடி. பெரிய அமௌண்டா இருக்கே. 2 கோடி. 2 crores is a big amount. நம்பிக்கை இந்த இடத்துல ரொம்ப விளையாடுது. நான் சொல்றது புரியுதுல? இந்த விஷயம் மிஸ்ஸே ஆகக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும், புரியுதா? ஜிங்சன், எஸ் சொல்லுங்க. நீங்களா யாரு? நாங்க சிஐடிஸ். சிஐடியா? சாம்சன் எப்படி இருந்தானே என்கிட்ட விசாரிக்க வந்திருக்கீங்களா? அடேங்க அப்பா, பிரமாதம் மிஸ்டர் கிங்ஸ்டன். நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க.
கற்பூரம் மாதிரி கப்புன்னு பிடிச்சிட்டீங்க. நாங்க எதுக்காக இங்க வந்தோன்னு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரி, சமத்து பிள்ளைய இதையும் சொல்லுங்க. சாம்சனை நீங்க எதுக்காக கொலை பண்ணீங்க? சாம்சனை நான் கொலை பண்ணனா? நான் எதுக்காக அவனை கொலை பண்ணணும்? சாம்சன் என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? சரி, ஃப்ரெண்ட்ஷிப்பா 2 கோடியா? நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க சொல்லுங்க. இங்க பாருங்க சார், ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது வேற, வியாபாரங்கிறது வேற. சாம்சன் எனக்கு 2 கோடி ரூபாய் பணம் தரணும். ஆனா புரியல அவன் எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு. அவனோட புது ஸ்டண்டை நான் தான் ஸ்பான்சர் பண்றேன்னு அவன் சொன்னா கணக்கெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. கணக்கு முடிஞ்சு போகல, அவன் பணத்தை திருப்பி கொடுக்கல, அதனால திருப்பி அவரை கொன்னுட்டீங்க. இங்க பாருங்க சார், அந்த ஸ்டண்டை நான் ஸ்பான்சரே பண்ணலங்கிற போது நான் எதுக்காக அவனுக்கு பணம் கொடுக்கணும்? நான் கேட்க போனது என்னோட பணத்தை. நான் சொல்றது உண்மை சார், நான் அவனை கொல்லல. அப்போ அந்த பேனர் போட்டது நீங்க இல்லையா? இல்ல, நான் போடல. அப்படியா? சார், ஒருவேளை கிங்ஸ்டன் சொல்றது உண்மைன்னா இந்த வேலையை யார் சார் செஞ்சிருப்பாங்க? முதல்ல பூர்வி நம்ம சாம்சனோட ஸ்டாஃபுங்க கிட்ட விசாரிக்கணும். அதாவது அந்த பெஸ்ட் விஷஸ்ங்கிற பேனரை அங்க கொண்டு வந்தது யாரு, கீழே போட்டது யாருங்கிற உண்மையை. கீழே பத்திரமா பத்திரமா, கீழே கீழே. சார் சொல்லுப்பா. சார், அந்த ஸ்டண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிச்சுட்டேன். இந்த பேனரை ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு யாருக்குமே தெரியல. இந்த பேனர் எந்த வண்டியில வந்துச்சோ அந்த வண்டியை பத்தி விசாரிச்சிங்களா? சார், இந்த பேனர் வந்ததை எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனா வண்டியோட நம்பரையோ வண்டியையோ யாருக்குமே தெரியல. சார், இங்க எந்த ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடைக்கல சார். என்னையா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடைக்கலையா? சார், ஒருவேளை கொலைகாரன் க்ளவுஸ் போட்டுருப்பானோ நம்மள மாதிரியே. அதாவது இந்த பேனர் செட் பண்ணும்போது சொல்றேன். பேனர் செட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இந்த பேனர் மேல பல பேர் கைப்பட்டிருக்கும். ஆனா ஃபிங்கர் பிரிண்டே இல்லையே. சார், ஒரு ஆளுக்கு கூட அடிபட்டிருக்கு இந்த பேனர் மேல விழுந்து. அதுக்கான அடையாளமே இல்லையே. பெரிய விஷயம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த பேனர் அந்த பேனரே இல்ல. பேனரை மாத்திருக்காங்கயா. சொல்லுங்க, இந்த டாக்டர் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? டாக்டர் சார், ப்ளீஸ் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றீங்களா? சாம்சங் போட்டிருந்த அந்த ட்ரெஸ் அது என்ன மெட்டீரியல்னு சொல்லுங்க சார். ஆனால் இந்த சாம்சங் போட்டிருந்த ஷூட்டு மெட்டலில் செஞ்ச ஷூட். இது மெட்டல். அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது கரெக்டு. சார், அப்புறம் இது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? சாம்சனோட உடைஞ்சி போன மூக்கு அண்ட் அவனோட அந்த ஹெட் இன்ஜுரி பார்த்த ஞாபகம் இருக்குல்ல? அண்ட் அந்த மெட்டல் துகள்கள் அவனுடைய அந்த நகத்துக்குள்ள கிடைச்சது இல்லையா? இப்போ இந்த ஃபுல் கேஸும் பிளேயிங் கார்ட்ஸ் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு பாய்ஸ்.